குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. நீங்கள் வட சென்னை ராஜன் பார்த்துப்பீங்களே, அதே மாதிரி இது தென் சென்னை பாண்டியன், எம்ஜிஆர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி என்னோட சஸ்பென்ஸ் அப்புறம் சொல்கிறேன் கிடையாது. இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து படம் முழுக்க இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவங்க பேர் என்ன? என் பேர் ராகுல். ராகுல் தான் கலாச்சாரம். அந்த ராகுல் நீங்கள் டக்குனு ஆமாம், அவரை நாங்கள் ஏதாவது சும்மா ஒரு சட்டையர் பண்ணியிருப்போம். ஆனால் ராகுல் வந்து படம் பார்க்க வர்றாருன்னு வைங்களேன், நீங்கள் உடனே சிரிப்பீங்க. கலக்கப்போதியார் நிகழ்ச்சியில் வந்தாலும் கூட ஸ்டாண்டப் காமெடி தானே, ஒரு 5 ஜோக் சொல்லிட்டு போங்க, ஏதோ செலவு குறை 100 வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் அந்த ஜெயித்தவர்கள் இருக்காங்கல்ல. நானும் ஜோக் சொல்லி பார்க்குறேன்னு தவிர இவர் யாரோ ஒருத்தர் வித்தியாசமாக பேசுகிறாருன்னு தெரியும். ஆனால் கூட்டத்துக்குள்ள நான் காணும். ஒரு கலைஞர்களுடைய அதிகபட்ச ஒரு ஆசை என்னவாக இருக்கும், நம்ம கூட ஒருத்தரும் செல்ஃபி எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஏமாந்த கிளம்பல என்னெல்லாம் அப்படியே அல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படி அவங்க கூட செல்ஃபி எடுப்பாங்க. அது எந்த ஊருக்கு போனாலுமே பேமெண்ட் பேசுவாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சாலும் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த கும்பகோணங்கிற அந்த ஊரில் மட்டும்தான் நான் அப்படி உள்ளே இறங்கி காரில் இறங்கி அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிற. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேண்ணே. சிறப்பு. உயிர் தமிழுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது இதில் இமான் அண்ணாச்சி ரோல் என்னவா இருக்குன்னு கேட்டபோது சத்யராஜ் கவுண்டமணி காம்போ மாதிரி அமீர் அண்ட் இமான் அண்ணாச்சி அண்ணனோட காம்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அப்படிதான் இருக்குமாண்ணே படத்தில்? உண்மையில் ஆமாம், சரியாக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம முதல்ல நம்ம சினி உலகம் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பான ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். ஏன்னா மக்கள் வந்து நம்ம பேட்டினாலே ரொம்ப விருப்பமாக பார்ப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர் வந்து இப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு அமைதிப்படை படத்தில் சத்யராஜ் சாரும் மணிவண்ணன் சாரும் வந்து எப்படி இருக்குமோ, அதாவது ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அது அந்த தேட்டரில் வந்து எப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காம்போ மாதிரி தான் இது. அமீர் சாரே வந்து அன்றைக்கி ஒரு பேட்டியில் சொன்னாங்க, இமான் அண்ணாச்சி அமீர் இந்த காம்போ நல்லா இருக்க. ஆமாம், இது நம்ம படத்தினுடைய அந்த வெற்றிக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னாங்க. அதனால் படத்தில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஒரு சுடலைங்கிறது தான் என்னுடைய பேர் அந்த படத்தில். அந்த சுடலை வந்து கடைசி வரை பாண்டியனோடு வாழ்ந்திருக்கிறார் அப்படி தான் அர்த்தம். அவர் சாருடைய பேர் வந்து படத்தில் பாண்டியன். நீங்கள் வட சென்னை ராஜன் பார்த்துப்பீங்களே, அதே மாதிரி இது தென் சென்னை பாண்டியன், எம்ஜிஆர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி என்னோட சஸ்பென்ஸ் அப்புறம் சொல்கிறேன் கிடையாது. அந்த கேரக்டர் நேம் அது. அதனால் சுடலை பாண்டியன் இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து படம் முழுக்க இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கூடவே வர்ற ஒரு கேரக்டர். அது யாரை போடலாம் அப்படிங்கும்போது பல ஏரியாக்கள் அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்க. டக்குன்னு டைரக்டர் வந்து இப்போ நம்ம அண்ணாச்சியை போடலாம், இமான் அண்ணாச்சி கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அமீர் சார் உடனே அது எந்த விதமான ஒரு மறுப்புமே சொல்லாமல் இமான் அண்ணாச்சி கரெக்ட் சாய்ஸ், நீங்கள் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அப்படி வளர்ந்துருக்கோம். நாங்கள் 2 பேருமே வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிற அந்த சுடலை, அந்த பாண்டியனுடைய கொண்டாட்டம் வந்து படம் முடிகிற வரைக்கும் இருக்கும். இந்த எண்டு கார்டு போடும்போது வரைக்கும் நாங்கள் 2 பேர் இருப்போம். மற்றும் 6 பேர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு 5 பேர் இருப்பாங்க. என் கூட 5 பேர் இருப்பாங்க. நாங்கள் 6 பேர் தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருப்போம். ஹீரோயின் கூட ஒரு சில சீனில் இருக்க மாட்டாங்க, நாங்கள் இருப்போம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட என்ன மாமா, அதாவது நம்ம பருத்தி வீரனில் எப்படி ஒரு சித்தப்புங்கிற கேரக்டர் பெருசாக பேசப்பட்டுச்சோ, அது மாதிரி இதில் வந்து மாமா சுடலை மாமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்களேன். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்டுடைய அந்த இது தெரியும். அது அந்த ரகசியம் வந்து கண்டிப்பாக தெரியும். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் சொல்லிடுறோம். அமீர் அண்ணன் அப்படின்னாலே பொதுவாகவே சீரியஸ் அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுவரை. இதில் நிறைய ஹியூமர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அங்கே ஸ்பாட்டில்? உங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நானும் அமீர் சார் வந்து நான் அப்படி தானே பார்த்துருக்கேன், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அமீர் சார் அப்படின்னா ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு இயக்குனர். அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டாப்புல. அப்படியே அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தான் யோசிப்பாப்புல. பருத்தி வீரன் படம்லாம் ஒவ்வொன்றுமே வந்து பல டேக்குகள்லாம் போயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு அறிமுகம் தான் எனக்கும் அமீர் சாருக்கும். இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி அமீர் சார் கூட நான் நடித்ததில்லை. இப்போ அமீர் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோவா அப்படின்னா யோகி அப்படின்னு ஒரு படம், அந்த படம் பண்ணாங்க. அதுலேயும் நம்ம நடிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ தான் இதில் வந்து வித்தியாசமான ஒரு ஹீரோ அப்படின்னு நான் என்ன மைண்டில் வர்றேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப சீரியஸாக தான் இருப்பாங்க போல இருக்கு. இப்போ சார்ட்டெல்லாம் பேச முடியாதோ, சரி பார்ப்போம். நம்மளும் நடிக்க போகிறோம், சார் நடிக்கிறாங்க. ஆமாம், சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லா பழகிடுவோம். அந்த மாதிரி நினச்சி தான் வந்தேன். ஒரு நாள் அந்த 2வது நாளில் வந்து சாருக்குள்ள ரொம்ப பயங்கர ஒரு நெருக்கமாயிட்டேன். அந்த சாருடைய அந்த பழக்க வழக்கங்கள், சாருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நான் நினச்சி வந்த அமீர் சார் அங்கே இல்லை. நான் நினச்சி வந்த ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருப்பான், ரொம்ப கேஷுவலாக. அண்ணாச்சி இங்கே வாங்க, ரைட், என்ன அங்கே நான் அந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லி சிரிச்சிட்டு இருந்தீங்களே, என்ன அது என்கிட்டையும் சொல்லுங்கள், நானும் சிரிக்கேன். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஓகே. அவன் அந்த சார் கூட கிடைத்த இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து அது உண்மையில் எனக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அமீர் சார் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அமீர் சாரை நீங்கள் உயிர் தமிழுக்குள்ள பார்க்கலாம். சார் பொதுவாகவே இந்த மாதிரி அரசியல் படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே அந்த படங்களில் வந்துட்டு தற்காலத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு அரசியல் பின்புலங்களை வச்சு கலாய்க்கிறது, இல்லை ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை வந்துட்டு அப்படியே வேறு மாதிரி டபுள் மீனிங்கில் கலாய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி தற்காலத்தில் நடக்கிற ஏதாவது நிகழ்வுகள் எல்லாம் கலாய்ச்சி சர்க்காஸ்டிக்காக ஏதாவது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா இந்த படத்தில்? பண்ணியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சம்பவங்களை பண்ணியிருக்கீங்க? நம்ம இப்போ சொல்ல முடியாதுல்ல, 1-2 சொல்லல சார். இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவாங்கல்ல. அதாவது இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. எல்லாமே வா, நம்ம அந்த பதில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு இல்லையா? இந்த பதில நான் எதிர்பார்க்கல, ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமாம். இவரை கலாச்சிருப்பாங்களோ, இவரை கலாச்சிருப்பாங்களோ, இவங்களெல்லாம் கலாச்சிருக்க மாட்டாங்க, அவரை கண்டிப்பாக கலாச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அது அங்கே இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை தான் கலாச்சிருக்கேன்னு வைங்களேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் ராகுல். ராகுல். இன்றைக்கி நம்ம ராகுலில் தான் கலாச்சிருக்கணும். அந்த ராகுல் கிடையாது, நீங்கள் டக்குனு. ஆமாம், இப்போ ஏத்தாப்பில் இருக்கிற தம்பி ராகுலை வந்து அவர் ஒரு அரசியல்வாதி. அவரை நாங்கள் ஏதாவது சும்மா ஒரு சட்டையர் பண்ணியிருப்போம். ஆனால் ராகுல் வந்து படம் பார்க்க வர்றாருன்னு வைங்களேன், நீங்கள் உடனே சிரிப்பீங்க. ஏய் நம்மகிட்ட இதெல்லாமா கவனித்து பார்த்தாங்க அவங்க, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கோவம் வராது, எதுவுமே வராது. அதான் போய் இதெல்லாமா கவனிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இருக்கும். ஓகே. ஒரு 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 ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி அது இருக்கும். மற்றபடி நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அந்த 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 ரியாக்ஷனே அங்கே வேலை கிடையாது. நம்ம அருமையாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ படம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்போ படம் உங்களுக்கு இன்டர்வல் விட்டுருவாங்க. சார் என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற அதுக்குள்ள முடிஞ்சு படம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப லென்த்து அப்படிலாம் கிடையாது. நம்ம 2 மணி நேரம் 10 நிமிஷம் அவ்வளோதான் நம்ம படத்தோடைய இது. 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு எப்படி போகுதுன்னு அது பரபரன்னு ஓடும், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா இன்டர்வல் போய் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்து பழையபடி ஒரு 1 மணி நேரம் படத்தை பார்த்து என்ன 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 அப்படின்றதுல ரைட் ஓகே டேட்டா பை பை போயிட்டு அடுத்த ஷோக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிவிட்றோம். அப்படி இருக்கும் நம்ம படம். ஓகேண்ணே. இப்போது இந்த சினிமாவில் வந்துட்டு பொதுவாக இந்த டைப் காஸ்டிங் இருக்கும்ல, ஒருத்தர் ஏதாவது ஒரு ரோல் பண்ணிட்டா தொடர்ந்து அவங்கள அதுக்கே கூப்பிடுறது, பின்னாடி நின்னுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மாறிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சினிமாவில்? இன்னமும் அப்படிதான் இன்னும் அப்படியே தான். என்ன ஒன்று அப்படின்னா அது அப்படி இப்போ அப்படி ரொம்ப சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர்ற படமே ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அது எப்படின்னா போலீஸ்க்கு இந்த கேரக்டர் போலீஸில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் அடுத்த படத்துலையும் போலீஸார் தான். ஒருத்தர் வக்கீலாக வந்து ஒரு படத்தில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் அடுத்த வக்கீல்லாம் அவரை கூப்பிடியா, போலீஸ் இவரை கூப்பிடியா. எம்எல்ஏ மல்லையான்னு ஒருத்தர் உண்டு, நீங்கள் பழைய இதில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எம்எல்ஏவா? ஆமாம், பேரே எம்எல்ஏ மல்லையா. எம்எல்ஏ கேரக்டர் அவரை கூப்பிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ அவர் பேரே எம்எல்ஏ மல்லையான்னு ஆயிடுச்சு.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் ஒரு எம்எல்ஏ கேரக்டர் வந்ததுங்க, அது அவர் மல்லையாவை கூப்பிட்ருங்க அப்படிம்பாங்க. பாவம் ஒரு வயசானவர், கொஞ்சம் ஆளுக்கு ஷார்ட்டாக இருப்பாப்புல, கொஞ்சம் கருப்பாக இருப்பார். அதெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்றது தெரில. அந்த மாதிரியான ஒரு 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 கேட்டகரி இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக அப்படி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து வந்ததுனால, என் கூட நான் 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 அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க கூடலாம் போய் அப்படி சின்ன சின்ன சீன்லாம் நிற்கும் போதும், அப்போ இருந்தவர்கள் இப்போ வந்து ஒவ்வொரு சில கேரக்டர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை கவனிக்கிறேன். சில படங்களில் ரிப்போர்ட்டர்னா ரிப்போர்ட்டரெலாம் கிடையாது. ஒரு சில ரிப்போர்ட்டராக வராங்க, ஒரு சில நல்ல கேரக்டர்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் அவங்களாம் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள்லாம் இப்போ இப்போ நல்லா மாறி மாறி நல்லா கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகி இப்போ நல்ல நல்ல கேரக்டராக பண்ணுறாங்க. அந்த இவருக்கு இதுதான் அப்படின்ற அந்த நிலை இப்போ இல்லை, கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஆனால் நீங்கள் சைடு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக நான் உங்களை பார்த்துருக்கேன். தலைநகரம் படத்துலலாம் பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆமாம், தலைநகரத்தில் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான். அதான் எனக்கு முதல் படம். சுந்தர்சி சார் மூலமாக, சுராஜ் சார் மூலமாக வந்து அந்த படம் எனக்கு. சுந்தர்சி சாருக்கு 4 நண்பர்கள். ஒருத்தர் வந்து திருநெல்வேலிக்காரரு, ஒருத்தர் மதுரைக்காரரு, ஒருத்தர் சென்னை. இந்த மாதிரி 4 பேர் 4 ஊருக்காரங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் அது அது அப்படி அப்படி பிரியுங்கிறதுக்காக நான் வந்து அந்த கலக்கப்போவது யார் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இருந்து நான் நம்ம ஊர் ஸ்லாங் பேசுறதுனால, இவர் நல்லா பேசுகிறாருப்பா, அவரை கூப்பிட அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் டயலாக் பெருசாக இருக்காது. ஒரு ஒரு 2-3 டயலாக் தான் இருக்கும். படத்துலேயே வந்து பெருசாக இருக்காது. சும்மா அப்படி வந்துவோம். அதுவே பெரிய விஷயம். உங்களுக்கு எத்தனை வருஷம் முயற்சி? 18 வருஷம் கிடந்து ரோடாக சுற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கிடைச்சது தான் தலைநகரமா? 18 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற முதல் படமே அந்த தலைநகரம். அதுலேருந்து 4 வருஷம் கேப்பு. தலைநகரம் படம் பயங்கர ஹிட்டு. அப்போ ஹிட்டு படத்தில் இருக்கும்போது எல்லாருமே உடனே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கிடச்சி. அப்புறம் விக்ரமன் சார் படம் சென்னை காதல் அப்படின்ற படத்தில் ஒரு பிளாக் டிக்கெட் வைக்கிற மாதிரி வருவோம். அதுக்கப்புறம் அப்படி கடவுள் புண்ணியத்தில் அந்த குழந்தைகள் நிகழ்ச்சி வந்துச்சு. அந்த குழந்தைகள் நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படி இன்றைக்கி வந்துட்டோம். கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி உயிர் தமிழுக்கு படத்தில் வந்து ஒரு ஹீரோ கூடவே அப்படி இருந்து முழுக்க முழுக்க மக்களை சிரிக்க வைக்கிற இந்த ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்த நம்ம தமிழக மக்களுக்கு தான் நன்றியை சொல்லணும். ஆனால் இப்போது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்லண்ணே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது, அப்போ நம்ம இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கோம், எந்த இடத்துல நம்மளை நிறைய மக்களுக்கு தெரியுது, நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு மொமெண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு? எந்த எனக்கு உங்களை ரொம்ப தெரியும் அப்படின்னா சொல்லுங்கண்ணே சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் எது இல்லைண்ணே? ஆமாம், இது நம்ம படத்துக்கு சம்மந்தம் இல்லாததான் இருந்தாலும் நீங்கள் கேட்குறது ரத்தன சுருக்கமாக சொல்லிடுறேன். கலக்கப்போதியார் நிகழ்ச்சியில் வந்தாலும் கூட என் கூட இருக்கக்கூடியவர்கள் கூட நான் அந்த ட்ராவல் பண்ணணுமில்ல, சின்ன சின்ன நிகழ்ச்சி கொடுப்பாங்க. ஸ்டாண்டப் காமெடி தானே, ஒரு 5 ஜோக் சொல்லிட்டு போங்க, ஏதோ செலவு குறை 100 வாங்கிட்டு போங்க அப்படின்லாம். அந்த ஜெயித்தவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம கோவை குணா அண்ணெல்லாம் இருந்தார். ஆமாம், கோவை குணா அண்ணே, ரோபோ சங்கர், அரவிந்த், இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடியே அவங்க மக்கள்கிட்ட ரீச் ஆகி வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து நானும் ஜோக் சொல்லி பார்க்குறேன்னு தவிர யாரோ ஒருத்தர் வித்தியாசமாக பேசுகிறாருன்னு தெரியும். ஆனால் கூட்டத்துக்குள்ள நான் காணும், இனி எனக்கு தெரியாது. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கெலாம் போகும்போது அவங்க கூட எல்லோரும் ஓடி வந்து செல்ஃபி எடுப்பாங்க. ஒரு கலைஞர்களுடைய அதிகபட்ச ஒரு ஆசை என்னவாக இருக்கும், நம்ம கூடயும் ஒருத்தரும் செல்ஃபி எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த அந்த எதிர்பார்த்து ஏமாந்த கிளம்பல என்னெல்லாம் அப்படியே அல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படி அவங்க கூட செல்ஃபி எடுப்பாங்க. கோயம்புத்தூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நம்ம இன்னும் வெளியே தெரிய ஆரம்பிக்கல அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைகள் நிகழ்ச்சி வருது, சொல்லுங்க வருது, அதெல்லாம் வந்தாங்க. நம்ம ஆலியா அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் மரட்டை கொஞ்சம் சேட்டை இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஒரு அண்ணாச்சி நம்ம நல்லா பண்ணுறாரப்பா அப்படின்னு சொல்லி கும்பகோணம் அந்த ஊர் தான் எனக்கு என்ன புரிய வச்ச ஊர்னா அதுதான். அப்போ எந்த ஊருக்கு போனாலுமே பேசுவாங்க, பேமெண்ட் பேசுவாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சாலும் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிவிட்றாங்க. அந்த கும்பகோணங்கிற அந்த ஊரில் மட்டும்தான் நான் அப்படி உள்ளே இறங்கி காரில் இறங்கி அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிற பயங்கரமான ஒரு சத்தம் விசில். நான் இப்போ என் கூட பாண்டித்துறன் அண்ணன், நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் ப்ரோக்ராமாக போவோம். அப்போ அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, அண்ணாச்சி உங்களுக்கு அப்படி ஒரு நேரம் வரும்னாச்சி, எல்லாம் கவலைப்படாங்க எல்லாம் வரும். ஆனால் நானும் வருத்தப்பட வரேன், அண்ணா நம்மகிட்ட ஒரு ஆள் கூட செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறே, இல்லை அவங்க கூட எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. வாழை மீனுக்கும் விளாங்கு மீனுக்கும் பாட்டு ஹிட்டான நேரம். அப்புறம் கானா உலகநாதன்கிட்டலாம் அவ்வளோ க்ரௌடு நிற்கும். நம்மளெல்லாம் ஒன்றும் ஒருத்தரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. யார்
சார் சார் கொஞ்சம் தள்ளுங்க சார், ஒரு செல்ஃபி எடுங்க அந்த மாதிரிலாம் எடுத்த நேரம். அந்த ஊர் அந்த கல்யாண மண்டபத்தில் போகும்போது ஒரு அடித்த ஒரு விசிலில் நான் அண்ணன் இருக்கேன், அண்ணன் யாரும் வேறு விஐபி வேறு வராங்களோ, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படிங்கிறேன். யாரும் வரலையானே அப்படின்ட்டு மேடைக்கு போயிட்டு கீழே இறங்குனா என்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 300 பேர். எனக்கு அப்படியே கண்டெல்லாம் கலங்கி அப்படியே ஏன்னா என் கூட செல்ஃபி எடுக்க நிற்காங்க. அந்த அந்த ஊரில் தான் நான் யாருங்கிறது, ஓ இப்போ நம்ம இவ்வளோ பேர் நேசிக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொண்ட ஊர் வந்து அந்த கும்பகோணம் அந்த ஊர் தான். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். அண்ணே, நிறைய ஹீரோஸ் கூட சின்ன சின்ன ரோல் அந்த மாதிரி வருவீங்க, இல்லை கொஞ்ச நேரம் அப்படி வருவீங்க, வந்தால் அந்த இடத்த ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த உயிர் தமிழுக்கு படத்தில் த்ரூ அவுட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்ற இருக்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருந்தது? இப்போ அந்த ஒரு 5 நிமிஷம் வரப்போகிறேன்னா அதுக்கான இது எனக்கு தெரியும், ஹோல்டு பண்ணிடுவேன். ஒரு படம் ஃபுல்லாக நான் ஹீரோ கூட வரப்போகிறேன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவங்களுக்கு புதுசாக இருந்தது? உண்மையில் ஏன்னா இல்லை, நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன், நான் அதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அந்த அந்த ரிஸ்க் எடுக்கணும்ல. ஆமாம், ஹீரோ கூட ஒரு எனக்கு ஒரு அமீர் சார்னா சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று காவியம்னு சொல்லலாம் அந்த படம்லாம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு அது கிடைத்த ஒரு பொக்கிஷம். புதுசாக படம் எடுக்க வரவங்கள அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தால் அது தெரியும், அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் கூட நம்ம வர்றோம் அப்படிங்கும்போது எனக்கு சொல்லும்போது ஒரு ஆதம்பாவா சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சார் ரொம்ப நன்றி சார். எப்படி சார் த்ரோட்டாக வருமா, இல்லை பாதி வந்துட்டு பாதி திடீர்னு காணாமல் போயிருமா அப்படிலாம் கேட்குறேன். த்ரோட்டு மேட்ரு என்னாச்சு, இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு ஆதம்பாவா முதல்ல சொன்னாப்புல. எனக்கு எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. சும்மா நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறோம் அப்படியோ, ஒருவேளை சம்பளங்களும் அதிகமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லி இது த்ரோட் கேரக்டரு இப்போ பேக்கேஜாக அப்படி இவ்வளோ வாங்கிடுங்க நினச்சி அப்படிலாம் கூட யோசித்தேன். அப்படி யோசிக்கிறது தானே ஒரு நடிகர் தானே. ஆமாம். ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படின்னு. ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து கேமரா தூக்கி அப்படி வச்சிட்டாங்க அப்படின்னா, ஹீரோ கூப்பிடுங்க அப்படின்னா அமீர் சார், அண்ணாச்சி கூப்பிடுங்க இவ்வளோதான் இருக்கு. அந்த அந்த மற்றும் 6 பேரை கூப்பிடுங்க, சார் வேறு அவ்வளோதான், வாங்க வாங்க போகலாம், ஸ்டார்ட் போகலாம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த இதில் எனக்கு டைலாக் இருக்கா சார் அப்படின்னு. முழு டைலாகே நீங்கள் தான் பேச போகிறீங்க, அப்புறம் என்னத்தை போட்டு ஹீரோ கூட அப்படி அமையாக தான் உட்காந்துருப்பார், நீங்கள் தான் டைலாக் பேசணும். அப்படியா அப்படின்னா படம் முழுக்க நீங்கள் இந்த படம் பாருங்களேன். 10ஆம் தேதி தேட்டரில் போய் பார்த்து நான் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறது கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை என்னை நம்பி எனக்கு அளித்து, இப்போ இன்றைக்கி இந்த படம் பார்க்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அண்ணாச்சி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டான மேட்ரு, ஒரு ஹீரோ கூடவே அப்படி வர்ற கேரக்டரை கூட பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடுத்த நம்ம படத்துலேயும் அதே மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு காமெடி கேரக்டர் அண்ணாச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட அதை விதைச்ச நம்ம ஆதம்பாவா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி. அதுக்கு அது சந்தோஷமாக நமக்கு அனுமதி கொடுத்தாங்கல்ல நம்ம அமீர் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அதே போல் எல்லாருமே நான் கூட நடித்த அந்த 6 பேருமே வந்து ஏன்னா எல்லா டைலாக்குமே அண்ணாச்சிக்கே கொடுக்காங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஆனால் அந்த வருத்தம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம அண்ணாச்சி அடிங்க அண்ணாச்சி தூள் கிளப்புறீங்களா, இந்த சீன்லாம் பிரிச்சுட்டீங்க, போங்க பிரிச்சுட்டீங்க. சில இதெல்லாம் கிளாப் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டிங்கை ஆக்ஷன் கட் அப்படின்னு ஒன்று, ஓஹோ சூப்பர், அந்த மாதிரிலாம் கைத்தட்டின காட்சிகளில் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த உண்மையில் ஆதம்பாவா அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நன்றி ஆதம்பாவா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. மே 10 இந்த உயிர் தமிழுக்கு படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினிஉலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம எல்லோரும் மே 10 நம்ம காலையிலே திருவிழா கோலமாக இந்த உயிர் தமிழுக்கு படத்தை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் அன்போட பணிவோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் தட்டுற ஒவ்வொரு கைத்தட்டும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த படிகளுக்கு நீங்கள் என்னை ஏற்றி விடுற ஒவ்வொரு கைத்தட்டு அப்படின்றத அந்த நேரத்தில் பணிவாக கேட்டு இந்த உயிர் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறணும். அதில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத நம்ம சினி உலகம் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம பேட்டியை கண்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. வணக்கம்.
குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.